முதலியார்பேட்டையில் சுய உதவிக் குழுவில் லோன் வாங்கி தருவதாக கூறி மோசடியில் ஈடுபட்ட பெண்ணை கைது செய்த போலீசார் அவரது கணவரை தேடி வருகின்றனர். முதலியார்பேட்டை திருவிக்கா நகரை சேர்ந்தவர் கர்ணேந்திரன், மனைவி ரஞ்சினி. இவருக்கு பாரதிதாசன் நகரில் வசிக்கும் சத்யா, செந்தில்குமார் ஆகியோர் குழு லோன் 1.70 லட்சம் வாங்கி தருவதாக கூறி 22 பவுன் நகை, ஸ்கூட்டர் 2 மற்றும் செல்போன் உட்பட 1.45 லட்சம் ரூபாய் பணம் உள்ளிட்டவற்றை வாங்கியுள்ளனர். இதன் மதிப்பு சுமார் 13 லட்சம் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. பிறகு குழு லோன் வாங்கி தராமல் ஏமாற்றியுள்ளனர். இந்நிலையில் ரஞ்சினி முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் இது தொடர்பாக புகார் அளித்தார். அதன் பேரில் சத்யா, செந்தில்குமார் ஆகிய 2 பேர் மீதும் இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் தலைமையிலான போலீசார் மோசடி உட்பட 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தினார். இந்நிலையில் நேற்றைய முன்தினம் இரவு சப் இன்ஸ்பெக்டர்கள் ரவிச்சந்திரன் அவரது தலைமையிலான குழு சத்யா வீட்டிற்கு சென்று அப்போது வீட்டில் இருந்து தப்ப முயன்ற சத்யாவை போலீசார் பிடித்து காவல் நிலையம் அழைத்து வந்தனர். இதுகுறித்து சத்யா அளித்த வாக்குமூலத்தில் ரஞ்சினியிடம் குழு லோன் வாங்கி தருவதாக ஏமாற்றி பணம், பொருட்களை வாங்கியதை ஒப்புக்கொண்டார். மேலும் தனது கணவர் தனியார் கம்பெனியில் பணிபுரிந்து வருவதால் அவருடைய வருமானம் போதவில்லை என்றும், ஆகையால் இந்த பணம், பொருட்கள் அனைத்தையும் தனது சொந்த தேவைக்கு பயன்படுத்திக் கொண்டதாகவும் தெரிவித்தார். மேலும் இதனை அடுத்து போலீசார் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள அவரது கணவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர்.